இந்த வீடியோவை கிளிக் பண்ணவங்கள பாராட்டி ஆகணும். காரணம் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சதுக்காக. இன்றைக்கி பணத்தை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை தான் பார்க்க போகிறோம். ஏன் ஏழையாகவே இருக்காங்க? பணக்காரங்க மேலும் மேலும் ரிச் ஆகிட்டே போகிறாங்க. அவங்க என்ன தான் செய்கிறாங்க? நான் அடிக்கடி யோசிப்பேன், பணக்காரங்களாம் எப்படி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கன்னு. அதாவது நான் தலைமுறையாக பணக்காரங்களாக இருக்கவங்கள பற்றி பேசலை. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கான சோர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நான் பேசுகிறது ஜீரோவாக இருந்து ஹீரோவாக ஆனவங்கள தான். ஏன் எல்லாராலையும் அது மாதிரி ஆக முடியறதில்ல? மற்றவங்க மாதிரி இல்லாமல் அவங்க அப்படி என்ன வித்தியாசமாக செஞ்சாங்க? எல்லாருமே கடினமாக தான் உழைப்பாங்க. ஒரு சிலர் தான் சக்ஸஸ் ஆவாங்க. அவங்க மட்டும் சக்ஸஸ் ஆக காரணம் என்ன? திட்டமிடல். எவ்வளோ கடுமையாக உழைச்சாலும் சரியான பிளானிங் இல்லைன்னா சக்ஸஸுக்கு வேலையே இல்லை. உழைப்பும் பிளானிங்கும் இருந்தால் தான் சக்ஸஸ் கிடைக்கும். அடுத்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ரீட் புக்ஸ். பெரும்பாலான ரிச் பீப்புள்ஸ் புக் படிக்கிறதையே அவங்களுடைய பொழுதுபோக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லைஃப் முன்னேற்றத்தை பற்றின புக்கு தான் அதிகமாக படிக்கிறாங்களாம். ரிச் பீப்புள் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்காக பணம் வேலை செய்யுது, படிக்கிறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு அப்படி இல்லை. தூங்கக்கூட நேரம் இல்லாமல் ஓடிட்டு இருக்கோம். ஆனாலும் அதுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி புக்ஸ் படிக்கிறத பழக்கமாக்கிக்கலாம். ஒரு நாள் நமக்காக பணம் வேலை செய்யும். நாமளும் புக்ஸ் படிக்கிறத பொழுதுபோக்காக மாற்றிக்கலாம். ஸோ சுய முன்னேற்றத்துக்கான புக்ஸ் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்து ரிச் பீப்புள்ஸ் வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்காங்க. கிடைக்கிற வாய்ப்பை தள்ளி போடவோ தட்டி கழிக்கிறதோ இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஜியோ ஃபஸ்ட்டு லான்ச் ஆனப்போ ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணாங்க. அன்லிமிட்டெட் டேட்டா கொடுத்தாங்க. அவங்க ஃப்ரீயாக தந்ததுக்கு காரணம், ஜியோ வரதுக்கு முன்னாடி 1 GB டேட்டாவை நாம் 200 ரூபாயிலிருந்து 250 ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டு இருந்தோம். ஜியோ தெளிவாக அதை யூஸ் பண்ணி ஃப்ரீயாக டேட்டா தந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போது அவங்க வைக்கிறது தான் ப்ரைஸ். வாய்ப்பை பயன்படுத்தணும், அப்புறம் உருவாக்கணும். அடுத்து மோஸ்ட் ஆஃப் த ரிச் பீப்புள் பாசிட்டிவ் பீப்புள்ஸ் கூட தான் பழகுவாங்க. தன்னை விட புத்திசாலியானவங்களை தான் அவங்கள சுற்றி வச்சுருக்காங்க. அடுத்து ரிஸ்க் எடுக்க தயங்குறதே இல்லை. நாம் என்ன பண்ணுவோம்? ஏதாவது பணப்பிரச்சனை வந்தால் அதிலிருந்து எப்படியாவது மீண்டு வந்தால் போதும்னு நினைப்போம். பெரும்பாலான வீடுகளில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவோ இல்லை டெவலப் பண்ணவோ பணம் தேவைப்பட்டால் கடன் வாங்க மாட்டாங்க. பணம் சம்பாதிச்சு தர பிஸ்னஸுக்கு கடன் வாங்க மாட்டாங்க. ஆனால் ஏற்கனவே இருக்க கடனுக்கு வட்டி கட்ட கடன் வாங்குவாங்க, வீடு கட்ட கடன் வாங்குவாங்க. பெரும்பாலான ஏழைகள் இந்த தவறு தான் செய்கிறாங்க. அதுக்கு பிஸ்னஸ்க்கு கடன் வாங்கியிருந்தா கூட பிஸ்னஸ்லேருந்து வர பணத்தை வச்சு வட்டி கட்டியிருக்கலாம். ரிச் பீப்புள்ஸ் அந்த தவறை செய்கிறதில்ல. கடனே இருந்தாலும் அவங்க பிஸ்னஸ் வளர்ச்சிக்காக மேலும் மேலும் கடன் வாங்குறாங்க. பெரும்பாலான ரிச் பீப்புள் ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸுக்கெலாம் அவங்க கையில் இருந்து அதிக பணம் செலவு செய்கிறதில்ல. வங்கிகளில் கடன் வாங்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்காக சில வருடம் அந்த பிஸ்னஸில் இருந்து எந்த ப்ராஃபிட்டும் இல்லைன்னு நினச்சிப்பாங்க. நம்ம மாத சம்பளம் இல்லைனா நாள் சம்பளத்தை கணக்கு பண்ணி வேலை பார்ப்போம். ஆனால் அவங்களுடைய சொத்து மதிப்பை கால்குலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்ககிட்ட கடந்த ஆண்டு செலவு எவ்வளவு செஞ்சீங்கன்னு கணக்கு இருக்கும். எவ்வளோ சேமிச்சிங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு ஏதாவது கணக்கு இருந்தால் நீங்கள் அடுத்த கட்ட லெவலுக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அது எதுவும் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இருக்காது. வாழ்க்கை அங்கேயே தான் இருக்கும். ஏழையாக இருக்க யாரும் விரும்ப மாட்டாங்க. இந்த வீடியோ முடிஞ்சதும் அடுத்த வீடியோவை பணத்தை எங்கே சேமிக்கலாம், எங்கே முதலீடு செய்யலாம்னு பாருங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.